ஹாப்பி மேரிட் லைஃப் நான் கொடுக்குறேன். ஏய் ரணகலத்துல இருக்காங்க, இதுல ஹாப்பி மேரிட் லைஃப். நீ எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? தெரியலையே, ஏன்னா நான் தான் இங்க வரது இல்லையே. ஐயோ, ஏன்னா நீங்க சீரியல் பாக்குறது இல்ல அவரு நீங்க அழுகிறத பாக்குறவரால தாங்க முடியாது. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்களுக்கே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் துளசி வந்து ஒரு ஹாப்பினிங்கா பார்த்த ஒரு பொண்ணை வந்து திடீர்னு இப்படி ஒரு சங்கடமான நிலைமையில பாக்குறது யாராலையும் பொறுத்து. கரெக்ட். ஜாலியா ஆட்டுக்குட்டியோட கிராமத்து சூழல்ல ஜாலியா இருந்த ஒரு பொண்ணை இப்போ வீட்டுக்குள்ள பூட்டி இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே துளசி. சொல்லுங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. இல்லையா துளசி வந்து அதை கஷ்டமா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கவே இல்லை. அண்ட் அவ வந்து அது ஒரு நார்மல் லைஃப், அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் எவ்ரிபடிஸ் லைஃப். ஒரு மாதிரி ஒரு பொண்ணுனா எல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இப்போ வரைக்கும் இருக்கா. ஸோ அதை வந்து அவ ஒரு பேர்டனாவோ இல்லை எக்ஸ்ட்ரா வேலையாவோ அதை கன்சிடரே பண்றது தடை அது உடைன்னு இருக்கா துளசி. இல்ல சூப்பர் அமைதியா இருக்க தடை அந்த பக்கம் இருக்கட்டும், உடைக்கிற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் மாறுவாங்க. ஆமா. ஸோ லைக் துளசிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது இப்போ வரைக்கும்னா தனுஷ் வந்து ஏத்துக்கல. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ கஷ்டமா ஃபீல் பண்றது அது ஒண்ணுதான். அண்ட் ஆப்வியஸ்லி தென்றல்ல வந்து அவ வந்து அனுப்பிட்டா, தன்னோட டெசிஷனாலதான் போயிருக்கு. பட் ஆனா அது வந்து எப்படி ஆச்சோ ஏதாச்சோ அவளுக்கு இன்னும் தெரியல. ஸோ அந்த மாதிரி போயிருக்கு. பட் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பெண் அப்படிங்கும் போது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு முக்கியமான லைஃப்ல ஒரு முக்கியமான பாட்டு அப்படிங்கிறது இந்த கல்யாணம் ஆகிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி பாட்டுல நம்ம நடிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும்ல. ஸோ துளசியா வந்து அப்படி எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் சேஞ்ச் ஆகணுங்கிறதே வந்து ஒரு சேஞ்ச் இல்ல. நம்ம அப்படி நம்மளோட நம்ம என்ன நம்ம எல்லாம் கேர் ஃப்ரீயா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது. அதை பார்ட்னரோட நம்ம ஷேர் பண்ண போறோம். நம்ம லைஃப் தனியா வாழ்ந்துட்டு பகிர்ந்துக்க போறோம். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச மேரேஜ். பட் துளசி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையா. அவ வந்து அவ பெருசா அதே பெரிய டெய்லி சாரி எனக்கு இப்ப நானே கத்துக்க ட்ரை பண்ணேன். ஸோ அந்த ஒரு இந்த சாரியில நான் ரொம்ப நேரம் இருந்தேன்னு பழக்கம் இல்லை. ஆக்சுவலி ஆனஸ்டா இல்ல. ஃபியூ ஹவர்ஸ் ஷூட்டுக்கு பண்ணிட்டு பழக்கம், அவ்வளவுதான். த்ரூ அவுட் மார்னிங் டு நைட் இருந்ததே இல்லை. இப்பதான் அதெல்லாம் நான் பழகிருக்கேன். அண்ட் பேசிக்கலி நான் துளசியை பத்தி ஸ்டடி பண்ணது வந்து என்கிட்ட சொன்னதும் சரி, அவ இதை கஷ்டமா எடுத்துக்க மாட்டா. உனக்கு டார்ச்சர் பண்றாங்க என்ன பண்றாங்களோ அதை கஷ்டமா எடுத்துக்கவே மாட்டா. சிரிச்சுட்டே தான் அவ பண்றா எல்லாமே. நான் பண்றேன் அந்த மாதிரி ஒரு சிரிச்சுட்டே தான் வந்து ஃபுல்லாவே அவ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல தான் வந்து லைஃப் பாக்குறா. அவளுக்கு என்னதான் கஷ்டமா இருக்கு அது வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் துளசி கிட்ட இருந்து. ஆனா துளசி வந்து சீரியல்ல இப்படி இருக்காங்களா, இத பாக்குற அவுட் சைடு மக்கள் எல்லாம் வருத்தத்துல. கரெக்ட். ஆனா எப்பவுமே அதான் துளசி சொல்ற மாதிரி அதுக்கப்புறமா ஒரு பிரேக் இருக்கும். அதுல இருந்து தைரியமா வர்றதுதான் ஒரு பெண்ணுடைய லைஃப். அண்ட் துளசி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறப்போ தனுஷ்கிட்டையும் நாங்க அதான் கங்க்ராச்சுலேட் பண்ணோம். இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. 50 எபிசோட்ஸ் தொட போகுது துளசி. ஹவ் டு யூ ஃபீல்? ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா லைக் ஐ செட் இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எனக்கு ஒரு ஹீரோயினா தமிழ்ல. அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. லைக் நிறைய பேர் என்ன துளசியில ரெகக்னைஸ் பண்றாங்க. ஆமா, அது வந்து எனக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. துளசி 50 எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ 50 எபிசோட் எடுக்கும்போது இங்க இருக்கவங்க செமையான பாண்டா இருக்கும்ல. ஸோ அப்படி ஆகும்போது இங்க ஒவ்வொருத்தரை பத்தி கேட்கற சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்மளோட தனுஷ் அருண் வந்து ரொம்ப செட்டை வந்து ஜாலியா தான் வச்சிருப்பாரு. அவர் ஆன் ஸ்கிரீனுக்கும் ஆஃப் ஸ்கிரீனுக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு தெரியாத விஷயம் சொல்லுங்க, எங்களுக்கு தெரியாத விஷயம். மொக்க ஜோக் போடுவாரு. மொக்க ஜோக்கா? பயங்கர மொக்க ஜோக். அதுலதான் அவர் எக்ஸ்பர்ட் ஆச்சு. அவர் என்ன திட்ட போறாரு? இல்ல மாப்ள இப்படி மொக்க ஜோக் போடாதீங்க. ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கும் அவரோட. பிளஸ் சீன்ஸ் பண்றது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நாங்க ரொம்ப ப்ராம்ப்ட் வாங்கி பண்ண மாட்டேன். நான் ப்ராம்ப்ட் அப்படியே போறது தான் சீன்ல. ஸோ அது ஒரு மாதிரி இங்க இருந்து என்ன வருதோ அது ரியாக்ட் பண்ணி அதானே வந்து சீன். ஸோ படிச்சு பண்ற மாதிரி அவரும் இம்ப்ரோவைசேஷன் நல்லா பண்ணுவாரு. ஒரு மாதிரி நல்லா ஜெல்லா அவரும் சொன்னாரு. இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு வந்து நல்லா நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கனால நிறைய கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னாங்க. ஓகே, அடுத்து தென்றல். சம்யுக்தா வந்து நான் ஃபர்ஸ்ட் பாண்டான பர்சன் வந்து இந்த செட்ல அவதான் ஆக்சுவலி. ஏன்னா அவளோட தான் நான் ரூம் ஷேர் பண்ணேன். அவளோட தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே டிராவல் பண்ணது எல்லாமே. அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். நான் இப்பவும் வந்து சும்மா வெட்டியா மிஸ்ஸிங் யூ ஒன் சைடு அவளா போட்டு. ஸோ அடுத்து வந்து காவ்யா அவர்கள். காவ்யா அக்கா வந்து அவங்க வந்து என்னோட சேம் பைசஸ். அவங்க ஆக்சுவலி ஐ மீன் என்னோட ராசி நட்சத்திரம் சேம். நாங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி சோ வேவ்லெந்த் ரொம்ப பேரும் நல்லா பாட்டும் பாடுவீங்க. ஒரே மாதிரி இருக்கும்ல. அது இருக்கும். சோ அதனால அது நல்லா இருக்கும். சோ ஒரு மாதிரி அக்காவும் நானும் ஒரே வைப்ல இருப்போம் பேசிக்கலி. ஸோ ஓகே, கடைசியா தேவ் சார் வந்து எனக்கு நிறைய ஆலு பராட்டா கொடுத்துருக்காரு. தேவ் சார் பார்த்தாலே எல்லாரும் சாப்பாடு கொண்டு வர சார். சீச்சி அப்படி சாப்பாடு வேணும். அவர் வந்து
லைக் நான் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன். ஆக்சுவலி செட்டே என்னை நல்லா பார்த்துக்குவோம். நான் ரொம்ப இவ்வளோதான் சாப்பிடுவேன். அவங்க நல்லா சப்பாத்தி வந்து எனக்கு எல்லாருக்கும் சாப்பிடுவாங்க, பட் எனக்கு தான் மேஜராக சப்பாத்தி. எங்கள் அப்பா கேஜி அப்பா வந்து சப்பாத்தி வந்து குட்டிக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக எனக்கு வச்சு தால் ஒரு வாட்டியும் புதுசாக வெறும் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ப்ளஸ் தேவ் சார்லாம் வந்து நான் ஏதோ ஒரு சும்மா இதில் வந்து பொட்டேட்டோ பிடிக்கும்னு சொன்னேன். அவங்க வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லி பொட்டேட்டோ ஆலு பராட்டா பொட்டேட்டோ அதெல்லாம் கொடுத்தாங்க. காவியா அக்காவும் நிறைய ஃபுட் ஆர்டர், அருண் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா எனக்கு தெரிஞ்சு துளசி குடும்பம் இல்ல நன்றாக பார்த்து கொள்ளும் குடும்பம் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, செம்மையா பார்த்துப்பாங்க. சாப்பாடு வேணும்னு துளசி குடும்பத்துக்கு வந்துடலாம் நினைக்கிறேன். ஏன்னா தனுஷ் இதுதான் சொன்னாப்புல சாப்பிடும் போது செம்மையா இருக்கு. துளசி அங்க காபி பொடி காணோம்னு தனுஷ் தேடிட்டு இருக்காரு, போங்க போய் எடுத்து வைங்க. பாய் பாய் பை டேக் கேர். எஸ் வணக்கம் தமிழால இப்போ நம்ம கூட இருக்கிறது துளசி குடும்பத்தில் லதா. எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன், தேங்க் யூ. வணக்கம், ஹாப்பி டு see you in துளசி. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் எங்களுக்கும் லதாமாக்கும் ஒரு சிங்க் ஒரு பாண்ட் என்னன்னா வாரம் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில நாங்க மீட் பண்ணிடுவோம். கண்டிப்பா தவறாம, அதுவும் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு 2 மாசமா எல்லா வாரமும் மீட் பண்றோம்ல. அது வந்து ஒரு டெலிபதி எங்களுக்கு தெரியாம வந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் லதா கங்க்ராச்சுலேஷன்ஸ். துளசி வந்து 50 எபிசோட் கடந்திருக்கு. Thank you so much. இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, டக்குனு 50 எபிசோட்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ஆக்சுவலி வெரி எக்ஸைட்டட். இது வந்து 50ன்றது வந்து இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு 500 5000 நாங்க எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஸோ நாங்க எல்லாரும் நேற்று செலிப்ரேட் பண்ணோம். ஆக்சுவலா இந்த 50th எபிசோட வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து நேற்று எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து காலையிலே விஷலாம் பண்ணி எங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் கொடுத்தாங்க. ஸோ நாங்கெல்லாம் இல்லைனா சக்ஸஸ் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெருந்தன்மை எங்களை பாராட்டினாங்க. ஸோ தட் வாஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு கம்பெனி கூப்பிட்டு எங்களை பாராட்டுறது. நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு கம்பெனில இருந்து இந்த மாதிரிலாம் வந்து உங்களை விஷ் பண்ணாங்க அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ துளசி உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? துளசி ஸ்பெஷல் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன், யூனிட்டி பிட்வீன் த ஆர்டிஸ்ட். எங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு அற்புதம். அதாவது இங்க என்னதான் நான் வில்லி ரோல் பண்ணாலும் எவ்வளோ கொடுமையா எல்லாருமே பேசினாலும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா கூட எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு யூனிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி பாண்ட். உண்மையாவே இது வரைக்கும் லஞ்ச் வந்து ஒரு 10 பேர் செட்டில் இருக்கிறோம் அப்படின்னா 15 பேர் இருக்கோம்னா எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிட்ருக்கோம். யாரையும் விட்டு பிரிஞ்சு சாப்பிட்டதே கிடையாது. அண்ட் வி கீப் ஷேரிங் ஃபுட். அண்ட் பார்க்குற மக்களுக்கு என்னன்னா நீங்களும் தேவ் சாரோட காம்பினேஷன். எஸ் ஸோ அந்த காம்பினேஷன் அகெயின் ஆஃப்டர் ரோஜாக்கு அப்புறமும் மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட்ல எங்களுக்கு அதே பேட்டர்ன்ல கொஞ்சம் வேற ஒரு ஸ்டைல்ல நாங்க பண்றோம். ஸோ அகெயின் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டு. தேவ் கொஞ்சம் இதுல கொஞ்சம் சீரியஸா இருப்பார், காமெடி மட்டுமே இல்லாம அருள் கேரக்டர் பண்றாரு இதுல. அருள் ரோல் வந்து எப்படி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சீரியஸான ஒரு ஹஸ்பண்டும் கூட, எனக்கு அடங்கின ஹஸ்பண்டும் கூட, பாவமான ஒரு கேரக்டரும் கூட. ஸோ காமெடி மட்டுமே இல்லாம எல்லாமா கலந்து அவருக்குள்ள இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் அது. ஸோ ரோஜால இருக்கிற ஒரு ஸ்டைல் இல்லாம கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி பண்றோம். ஸோ மறுபடியும் அந்த காம்போ வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் காம்போ ஆல்வேஸ். ஸோ கண்டிப்பா அருளுக்கும் நான் இந்த மூமெண்ட்ல தேங்க்ஸ் சொல்லணும்.